இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியம். நம்ம இப்போ எழுதுறது இல்லை உபன்யாசம் பண்ணுறது, கவிதை எழுதுறது. கவிதை எழுதுறது இப்போல்லாம் கவிதைனா 1-2 தடவை படித்தா கவிதை, 1-2 தடவை படித்தால் அது கவிதை, 1-2 முறை படித்தால் அது கவிதை அப்படி இல்லை. இந்த ஸ்லோகம் யானேவ சப்தான் வயம் ஆலபாமஹா யானேவ அர்த்தான் வயம் உல்லிகாமஹா தைரேவ விநியாச விசேஷயுக்தைஹி சம்மோகயந்தே கவயோ ஜெகந்தி. இப்போ கவி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணி ஒரு கவிதை எழுதுறான்னா நமக்கு அந்த வார்த்தை ஃபெமிலியாரிட்டி இருக்கா இல்லையா? அவனுக்கு தெரியாமையா இருக்கு. அவர் கவிதை எந்த லாங்குவேஜ் வேணால் இருக்கட்டும் கண்ணு, சம்ஸ்கிருதம்னு தமிழ் தானே வச்சுக்காரு, எந்த லாங்குவேஜ்லையும் ஒரு கவிதை ஒருத்தன் எழுதுறான்னா நமக்கு தெரிஞ்ச பதம் தானே, தெரியாத பதமே கிடையாது. இதை நாம் டெய்லி பேசுறது தானே, நாம் டெய்லி பேசுறது, அதை மீனிங்ஃபுல்லாக நாம் வந்து லைஃப்பில் யூஸ் பண்ணிக்கிறது. ஆனால் அந்த பதத்தை எந்த இடத்துல எந்த பதம் வரணும்னு ஃபிக்ஸ் பண்ணுறான் பாருங்க, அதில் தான் கவிஞன் வந்து கில்லாடி. அதை வச்சு தான் நம்மளை மயக்கிறான். புரிஞ்சுதா உனக்கு? புரியுதா? மழை பெய்யறது அப்படின்னு நாம் சொல்கிறதுக்கும் முகிலினங்கள் அழுகிறது அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. சூப்பர். மழை பெய்யறதுன்னு சொல்கிறதுக்கும் முகிலினங்கள் அழுகிறது அப்படின்னா அதுதான் மழையா அப்படின்னு ஒரு கவிதை கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையோ? சரியா? இப்போ ஒரு உபன்யாசம் ஒரு விஷயம் சொல்கிறாங்க, கிருஷ்ணனை தேடி வந்து குச்சேலர் வர அப்படின்னா, கிருஷ்ணனை தேடி குச்சேலர் வர யாருக்கு தான் தெரியாது. அங்கே கிருஷ்ணன் பார்க்குறான், இங்கே குச்சேலர் பார்க்குறார். தூரத்துலேருந்து பார்த்த உடனே குச்சேலருக்கு அப்படியே ஆனந்தம், கிருஷ்ணான்னு அப்படியே கூப்பிட்டேன். அவருடைய உதடு துடிக்கிறது, கண்ணேந்து தாரதாரியாக கண்ணீர் பெருகிறது, உடம்பு நடுங்கிறது. ஒரு அடி கிருஷ்ணனை நோக்கி எடுத்து வைக்க முடியல, அவனை பார்த்த ஆனந்தம் தாங்கலை அப்படின்னு அது ஒரு வர்ணனை. இன்னொன்று இது எக்ஸாசரேஷன் கிடையாது. புரியுதா? ஆனால் சில இடங்களில் நீ கொடுக்கக்கூடிய வர்ணனை அந்த பதத்தை நீ எங்கே யூஸ் பண்ணுறியோ அதை வச்சு தான். அந்த மாதிரி தான் ஆர்டிக்கல். நீ எழுதுறேன்னா ஒரு வார்த்தை போடணும், எம்பசிஸ் ஆகணும். சூத்ராட்சராணி வியாக்கியா செஞ்சனி ஸ்ரீபாஷக்காரருக்கு ஏன் பெருமை, மற்றவாளுக்கும் பாஷிகாருக்கு என்ன பெருமை? பாஷிகார் ஒரு எழுத்துக்கு நான் அர்த்தம் சொல்கிறேன்னு சொன்னார்ல, அதை சொன்னதான் நம்ம ஒரு எழுத்துக்கு அர்த்தம் சொல்கிறேன்னு சொன்னார்ல, அந்த மாதிரி பண்ணணும். ஸோ இந்த ஸ்லோகம் அதனால் நீ எழுதுனா அதை அந்த வார்த்தை நம்ம வரணும், ஓடி வரணும் அந்த வார்த்தை. சரியா? நம்மில் பலர் பணி நிமித்தமாகவோ இல்லை பொழுது